அவர்கள் அறிவிக்கிறார்கள். உமரின் 3 விஷயங்களை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். என்னை நான் நினைத்தது அவை வட்டி, கலாலா, பாசியினை எல்லாவற்றையும் தெளிவாக பற்றிய அவர்கள் இறுதி பேருரையில் மார்க்கத்தை முழுமைப்படுத்திவிட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இவன் உமர் இப்படி சொல்லியிருக்காரு, அதற்கு விளக்கம் வேண்டும். சரி, இது ஒரு நல்ல கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேள்விகள்லாம் மார்க்கத்தை படிக்கிறவங்களுக்கு தான் வரும். படிக்கணும், நிறைய படிக்கிறாங்க. என்ன குர்ஆன் ஹதீஸை படித்தா தான் என்ன செய்யும், இந்த ஹதீஸில் அப்படி இருக்க, அந்த ஹதீஸில் அப்படி இருக்குன்ற மாதிரி கேள்விகள். இதான் இப்போ இந்த காலத்தில் இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, 3 விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தாமே மரணித்து விட்டார்கள். அது ஒன்று என்னென்னு கேட்டால் வட்டி. வட்டின்னா என்னங்கிறது அதனுடைய அனைத்து பரிமாணங்களோடையும் நமக்கு சொல்லவில்லை, அவங்க சொல்லாமலே மரணித்து விட்டார்கள். அதே மாதிரி கலாலான்னு சொன்னால் கலாலாவுடைய சட்டத்தையும் ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தலை. கலாலான்னு சொன்னால் அதாவது புள்ள குட்டிகள் இல்லாமல் இறந்து போகிற ஒரு ஆள், வாரிசு இல்லாமல் இறந்து போகிறார் இல்லையா, அந்த சொத்தை எப்படி வாரிசு இல்லாமல் சகோதரிகள் மாத்திரம் இருக்கக்கூடிய வாரிசுக்கு கலாலாம்பாங்க. அதுக்கு என்ன சட்டம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வாரிசு உரிமை சட்டத்தையும் என்ன செய்யலை, தெளிவுபடுத்தாமல் போயிட்டாங்க என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கிறாங்களே. அப்போ மார்க்கம் முழுமைன்னு சொல்லும் பொழுது இந்த 3 விஷயத்தையும் ஏன் தெளிவுபடுத்தாமல் போனாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு தான் நம்ம சொல்லி ஆரம்பத்துலேருந்து அடிப்படையை நம்ம சொல்லிட்டு வர்றோம். என்ன சொல்லிட்டு வர்றோம்னு கேட்டால், இஸ்லாத்துடைய ஆதாரம் என்பது அல்லாஹ் சொல்வதும் ரசூல் சொல்வதும் மட்டும்தான். அவர் சொல்வது இவர் சொல்வதுன்னு போனீங்கன்னா இதெல்லாம் வரும். நமக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது. குர்ஆன் ஹதீஸை மட்டும் அடிப்படை என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு மேட்ரு கிடையாது. உமர் சொன்னால் எங்களுக்கு என்ன, அல்லாஹ் முழுமையாகிட்டாங்கிறான், இவர் விளங்காமல் சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். நம்முடைய அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் சொல்லணும், இல்லை ரசூல் சொல்லணும். அதுக்கு மேலே அபூபக்கர் உமரை யார் எது சொன்னாலும் சரி தான், அது மார்க்கத்தினுடைய ஆதாரமாக அது ஆகாது. நம்மளுக்கு மேட்ரு கிடையாது. யாருக்கு, யாரெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் ஹதீஸ்னா ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்டது, குர்ஆனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் மார்க்கம் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் கடுகளவு கூட ஒரு குழப்பத்தையோ ஒரு சந்தேகத்தையோ குர்ஆனின் மீது ஒரு நம்பிக்கையின்மையையோ ஹதீஸின் மீது ரசூலுல்லாஹ்வின் மீது ஒரு அவநம்பிக்கையையோ ஏற்படுத்தவே செய்யாது. யாருக்கு, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. ஆனால் நாங்கள் குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்குருவோம், சஹாபாக்கள் சொன்னாலும் ஏற்றுக்குருவோம், தாபியங்கள் சொன்னாலும் ஏற்றுக்குருவோம், இமாம் சொன்னாலும் ஏற்றுக்குருவோம், அஜத்து சொன்னாலும் ஏற்றுக்குருவோன்ட்டு யார் ப்ராடாக போயிட்டாங்களோ அவங்கள்ட்ட போய் இதை கேட்டீங்கன்னா திருதுன்னு முழிக்க வேண்டியதுதான். என்ன செய்வாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களோ மார்க்கம் முழுமையாகலையான்னா அது இப்படின்னு புரியாது நமக்கு தத்துவம், அது ஞானிகளுக்கு தான் புரியுன்றதை உளருவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய என்னென்னு கேட்டால், யார் சொல்லதாக இருந்தாலும் நமக்கு அது மார்க்கம் ஆகாது, இதை முடிஞ்சு கொள்ள வேண்டியது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன சரியே இல்லை. அல்லாஹ் வட்டி அவ்வளோ தெளிவாக்கிட்டு போயிட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களும் வட்டி என்ன செஞ்சிட்டாங்க, 14 நூற்றாண்டாக நம்ம கடைப்பிடிச்சிட்டு வர்றோமோ வட்டியா வட்டி இல்லையான்னு எதில் நமக்கு டவுட் வந்துச்சு? எதுலையும் டவுட் வரல. எது வட்டின்னு கரெக்டாக நமக்கு தெரிகிறது, எது வட்டி இல்லைன்னு தெளிவாக தெரிகிறது. அப்போ இது வட்டியா இது வட்டி இல்லாமல் இருக்குமாங்கிறது மார்க்கத்தை அறியாத காரணத்தினால் சிலருக்கு டவுட் வந்திருக்கலாமே தவிர, மார்க்கத்தை அறியணுன்னு இறங்கக்கூடிய யாருக்குமே இது வட்டியா இது வட்டி இல்லையா என்று சந்தேகப்படுற மாதிரியா இருக்குது. அனைத்தையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கிட்டு போயிருக்கிறாங்க. இவர் அந்த அந்த ஹதீஸுகளை பார்த்துருக்க மாட்டார், அவ்வளவுதான். ஏன்னா சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹதீஸுகளையும் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன், இதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சம்பவம் வருது. என்ன சம்பவம்னு கேட்டால், அப்போ தான் தெரியும் இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாயிலிருந்தே இதுக்கு பதிலை கண்டுபிடிச்சிடலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் இப்படி சொன்னாங்கன்னு சொன்னால், அவர் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்னா, அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலம்.
அப்போ வந்து அபு மூசான்ற ஒரு சஹாபி வந்து என்ன செய்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு அலுவலில் மூழ்கி இருந்த காரணத்தினால அதை வந்து பதில் சொல்லாமல் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கார். ஓரளவுக்கு விளங்கவும் செய்து, ஆனால் பதில் சொல்லாமல் அந்த வேலையை முடிச்சிடுமென்னு இருக்கிறார். ரெண்டாவது ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும்னு அவர் சொல்கிறார். ரெண்டாவது தடவை அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டே இருக்கார். மூணாவது தடவை அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரா, இவர் எந்த ஒரு பதிலும் உமர் ரலியல்லாஹு சொல்லலை. உடனே என்ன பண்ணுறாங்க, அபு மூசா வந்து உடனே திரும்பி போயிடுறாங்க. திரும்பி போன உடனே வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஒரு ஆள் நடார கூப்பிடு ஏதாவது சலாம் சொன்னாருங்கிற. அப்போ முதல்ல சொல்லி இருக்கணுமா இல்லையா, வேலையை விட்டுட்டா வலைக்கும் சலாம் சொல்லியிருக்கணும். 3 சலாம் சொல்கிற வரைக்கும் சும்மா இருந்து விட்டு அப்புறம் என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு ஆள் யாராவது சலாம் சொன்னார்ப்பா அவர் கூப்பிடு அப்படின்றாவுன்னா அவர் அப்போ போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஆளை இழுத்துட்டு வான்றார். அவர் இங்கே கொண்டு வர எப்படி வந்துட்டு நான் பதில் சொல்லும் போது அவர் எப்படி வெளியே போகிறது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறாங்க. கூப்பிட்டு வந்தவுடனே அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் விசாரிக்கிறாரு, ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு. ரசூல் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, 3 தடவை அனுமதி கேட்டு பதில் வரலன்னா நீங்கள் திரும்பி விடுங்கள், இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அதனால தான் நான் அப்படி செஞ்சேன் அப்படிம்பார். அப்போ என்ன செய்வார், வந்து உமர் நம்ப மாட்டார். அந்த ரசூலுல்லாஹ் சொல்ல கிடையாது, நீ என்ன சொல்கிற, நீ பொய் சொல்கிறவனை நம்ப முடியாது, சாட்சியை கொண்டு வா. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்கன்னா என்ன செய்யணும், அதுக்குரிய சாட்சியோட கொண்டாந்து நிரூபிக்கணுங்கிறார். உடனே அபு மூசா போய் என்ன செய்கிறார், சஹாபாக்கள்லாம் இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி அங்கங்கே பேசிகிட்டு இருப்பாங்க, பள்ளியாசல் போய் எல்லா பக்கமும் தேடுறாரு. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு ஒருத்தரையாக கேட்குறாரு. இல்லை நான் கேட்டேன், நான் கேட்கலங்கிற இந்த ஹதீஸை. எந்த ஹதீஸை, ஒரு வீட்டுக்கு போனால் 3 தடவை அனுமதி கேளுங்க, 3 தடவைக்கு அனுமதி வரலைன்னா கதவை போட்டு உடச்சிக்கலாம் இருக்கக்கூடாது, திரும்பி வந்துடணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு நான் கேட்டது உண்மை. ஆனால் உமர் நம்ப மாட்டேங்கிறாரு. சாட்சிக்கு நீங்கள் யாராவது வந்து சொல்கிறீங்களா இது கேட்குறாரு. அப்போ ஒருத்தர் கேட்டதானே சொல்லுவாங்க, பொய் சாட்சியை சொல்லுவாங்க. யாரும் கேட்கல, யாருமே முன் வரல. அப்போ அபு சயீத் அல் குத்ரி அவங்க சின்ன வயசு சஹாபி. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நான் கேட்டிருக்கேன் இதை, வா நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து என்ன செய்கிறாங்க, அவரோட வந்து இவர் சொல்கிற நெசம், இவர் கேட்ட மாதிரி நானும் ரசூலுல்லாஹ் சொல்லி கேட்டிருக்கிறேன் அப்படின்றவுடனே அப்போ உமர்லான்னு சொன்னாங்க, ஆமாம் நாங்கள் வந்து ரசூலுல்லாஹ் காலத்தில் வியாபாரம் தொழில் துறைன்னு போயிட்டோம், அதில் ஈடுபட்டதுனால இதெல்லாம் தெரியாமல் போச்சுன்னு அவர் என்ன செய்வார், ஏன் தனக்கு தெரியலைங்கிறது அப்போ சொல்கிறாரு காரணம். ஏன் தெரியலைன்னு கேட்டால், நாங்கள் என்ன பள்ளிவாசலில் கதின்னு உட்காந்து சில சகாபாக்கள், ஏழை சகாபாக்கள்லாம் பள்ளிவாசலில் இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள்லாம் வந்து எங்கள் குடும்பத்தை பார்க்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு போய்விட்டு என்ன செய்வோம், கொஞ்ச நேரம் இங்கே இருப்போம், பல நேரங்கள் வெளியே இருந்துருவோம். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எல்லாம் எங்களுக்கு தெரியலை. இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள் வந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தலன்னு எப்படி, இவரே அட்டன் பண்ணலை, இவர் அனைத்து சபைக்கும் போய் எல்லா நாளும் ரசூலுல்லாவோட இருந்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தலைன்னு சொன்னாலாச்சும் ஒரு ஏற்றுக்கிறலாம். இவருக்கு தெரியலைங்கிற இந்த வார்த்தையை கொண்டு சொல்கிறார். இவருக்கு தெரியவில்லை, இந்த ஒரு செய்தி தெரியலை அவருக்கு. இது தெரியாத மாதிரி வட்டியை பற்றி சொன்ன எத்தனை விஷயங்களை அவர் கேட்காம இருந்திருக்கலாம். அதனால உமர் ரலியல்லாஹு சொன்னார்களுக்கு அர்த்தம் என்ன வச்சுக்கிறேன், அவரையும் கண்ணியப்படுத்துகிற விதமாக நம்ம சொல்வதாக இருந்தால் இந்த 3 விஷயங்கள் மட்டுமல்ல, இன்னும் நிறைய விஷயங்களை அவர் தெரியாமல் இருந்திருக்கிறார். அது காரணம் என்னென்னு கேட்டால், அபு ஹுரைரா மாதிரி இன்னும் சில சஹாபாக்கள் மாதிரி பள்ளிவாசலை கெதி என்று அவங்க இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ்வோடையே உட்கார்ந்து என்ன சொல்கிறாங்க என்று மார்க்கத்தை தேடிக்கொண்டு இருக்கவில்லை. வேறு வேலைகளை பார்த்து கொள்வார்கள். எப்போவாவது ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வருவார்கள், வந்து அந்த காதில் விடுவதை கேட்டுக்கொள்வார்கள். இப்படி தான் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் உமர் ரலியல்லாஹு வந்து ஒரு ஆளை வந்து ஜாயிண்ட் பண்ணி கூட நினைஞ்சிருந்தாங்க. ஒரு தொழில்துறைக்கு போகிறதுனால நான் ஒரு நாள் போகணும், நீ ஒரு நாள் போகணும், நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிடுவோம், சம்பாத்தியத்தையும் ஷேர் பண்ணிக்கிடுவோம், கல்வியையும் ஷேர் பண்ணிக்கிடுவோம்னு ஒரு கட்டத்தில் அப்படி இருந்திருக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு. ஆனாலும் அனைத்து விஷயங்களும் அவருக்கு தெரியலை, அனைத்து விஷயங்களும் தெரியலை என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அந்த அடிப்படையில் தான் உமர் ரலியல்லாஹு சொன்னதை நம்ம எடுத்துக்கிறணுமே தவிர, ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தலைன்னு ஆகாது. நான் தெளிவுபடுத்தணும், கலாலவில் என்ன டவுட்டு கொண்டாங்க, நான் சொல்கிறேன் உமர் ரலியல்லாஹு தெளிவுபடுத்தலைன்னு சொல்லிவிட்டாருங்கிறீங்க. அந்த விஷயத்தை வாரிசு உரிமை சட்டமாக உங்களுக்கு என்ன வேணும் நான் சொல்லுவேனே, வட்டி சம்மந்தம் உங்களுக்கு என்ன நான் எனக்காக சொல்லலை, எல்லாரும் சொல்லுவோமே, யார்கிட்ட வேணாலும் கேட்டாலும் பதில் சொல்லுவாங்களே வட்டியை பற்றி. அப்போ இந்த 3 விஷயங்கள் மாத்திரமில்லை, அனைத்து விஷயங்களுமே அல்லாஹ் முழுமையாக்கி விட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தெளிவுபடுத்தி விட்டார்கள். எந்த ஒன்றும் தெளிவு இல்லாமல் கிடையாது. ஏதோ ஒன்று ஒருத்தர் ஆலிம்கிட்ட கேட்டு அவருக்கு ஆன்சர் தெரியலைன்னு சொன்னால் அவர் தேடி எடுக்கலை என்று தான் அதுக்கு இருக்குமே தவிர, வேற ஒருத்தர் கேட்டால் கிடச்சிரும். அவர் பார்க்கல அந்த ஹதீஸை, பார்த்தவர் சொல்லுவார். இப்படி வேணால் சில கேள்விகளுக்கு சில ஆலிம்கள்கிட்ட பதில் கிடைக்காம வேறு சில ஆலிம்கள்கிட்ட கிடைக்கலாமே தவிர இல்லாமல் இருக்குதானே கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது, இதில் எந்த ஒன்றுக்கும் விடை இல்லை. 14 நூற்றாண்டு காலமாக இந்த உமர் நான் சொல்லுங்க யாரும் வெயிட்டே கொடுக்கலையே. வட்டியில் அம்மா குழப்பம் இருக்கிறது, வட்டினா எங்களுக்கு வழங்கலன்னு யாராவது சொல்லியா இருக்கிறாங்க. அனைத்து இமாம்களும் வட்டியை பற்றி பேசியிருக்கிறாங்க. அனைத்து மதுஹப் கித்தாபு எல்லா கித்தாபுகள்லையும் வட்டியை பற்றி பாடம் போட்டு எழுதி தான் வச்சுருக்கிறாங்க.
அதில் ஒரு குழப்பமும் கிடையாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டால் உமர்லான்னு சொன்னாலும் அதெல்லாம் ஒரு வரலாறாக எடுத்துக்கொண்டு அப்படி விட்டுணுமே தவிர அது ஒரு கொள்கை முடிவாக எடுத்துக்கொண்டு அது ஒரு சட்ட விளக்கமாக எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. உமர் சொன்னார், சரி விட்டுருங்க, அதனால் நமக்கு என்ன சொன்னால் சொல்லிட்டு போகிறேன், நமக்கு என்ன, அப்படி தான் வச்சுக்கிறேன்னு. விளக்கம் என்னன்னு தெரிந்து கொள்ள விரும்பினால் இதான் விளக்கம். விளக்கம் கூட தேவை கிடையாது, நம்ம நினைஞ்சிட்டு போயிடலாம். உமர் சொன்னால் நமக்கு என்னன்னு போகிறது தான் சரியான ஒரு நிலைப்பாடு. நீங்கள் கேட்கறதுக்காக அதையும் இப்போ சொல்ல வேண்டியிருக்கிறது. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன் அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிக்